நாஞ்சில் கோலப்பன் சார் இன்று சட்டப்பேரவையில் கடந்த ஒரு 4 நாட்களாகவே இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை, அதைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்ட விவகாரம், இது தவிர அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசியது, வெளிநடப்பு, வாக்குவாதம் என தொடர்ந்து போய்கொண்டிருந்த நிலையில் இன்று அதனுடைய ஒரு கிளைமாக்ஸ் உச்சகட்டமாக இன்று முதலமைச்சர் விஜய் பதிலுரை அளித்தார். அப்போது திமுக வெளிநடப்பு செய்தது. முதலமைச்சரின் பதிலுரையும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் அந்த சட்டப்பேரவைக்கு வெளியே அவர் அளித்த இந்த பேட்டியிலுமே இருவருமே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டப்பேரவை என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா, சபாநாயகர் டைரக்டரா, இயக்குனரா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதே போல் முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை நாங்கள் லஞ்ச லாவண்யம் ஊழல் ஆகியவற்றை ஒழிப்பதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அதனால் ஏழை எளிய சாமானிய மக்களின் சபையாக இந்த சபை இன்று உருமாறி இருக்கிறது. அதனால் முதலில் அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் என்ற ஒரு பதிலை அவர் அளித்திருக்கிறார். இந்த இருதரப்பு வாதங்கள், பதில்கள், எதிர்க்கட்சி, ஆளும் கட்சி, இவற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சட்டமன்ற பேரவை கூட்டம் பார்க்கும்போது களம் மாறிட்டு ஒரு இளைஞர்களுக்கான ஒரு காலமாக தான் இருக்குது. தாவேக்கா திமுகங்கிறத அரசியல் களத்தில் நிற்கிறாங்கங்கிறத வெளிப்படையாக தெரியுது. இன்றைக்கி களத்தை பார்க்கும்போது தாவேக்கா திமுக தான் அன்றைக்கி அரசியல் களங்கிறத எதிர்பார்த்துட்டோம். எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனங்களை எல்லாம் நேற்றுக்காக வேண்டும். இன்றைக்கி ஆளும் முதல்வருடைய விமர்சனங்களையும் நம்ம பார்த்தோம். ஆனால் பார்க்கும்போது நீங்கள் எனக்கு நாள் பார்க்கும்போது சிஎம் பேசலைன்னீங்க. சிஎம் பேசும்போது நீங்கள் இறங்கி ஓடும்போது அது அநாகரிகமாக இருக்கு. அதாவது நீங்கள் தான் வந்து ஒரு பேட்சை கொண்டுட்டு வர்றீங்க, பேசுங்கிறீங்க. அவர் பேசுகிறாரு, பேசுகிறத முழுமையாக இருந்து கேளுங்கிறது சபாநாயகர் பலமுறை இது பண்ணுறாரு. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் தான் லைவ் வேணும்னு கேட்டீங்க, லைவையும் கொடுத்துட்டார். லைவில் கொடுத்தா உங்களுடைய சேட்டைகள் எல்லாம் அங்கே தான் தெரியுது. இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது சார். ஆனால் ஒரு அரசியல் விமர்சகராக பொது நடையிலேருந்து நம்ம பார்க்கும்போது மக்கள் பார்க்கறது இல்லை. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்களும் நம்ம தமிழ்நாட்டை ஏளனமாக பார்ப்பாங்க. லைவில் பார்க்கும்போது நம்மளுடைய சேட்டைகள் இருக்கும்போது, அத்தனை உறுப்பினர்கள் இருக்கும்போது இறங்கி போகிறது, காலியாக சேர் கிடக்கும்போது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு இழுக்கான ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் நீங்கள் லைவில் காட்டுறது நல்லது தான். ஏன்னா இது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து மாற்றக்கூடாது. இன்னும் முழுமையாகவே காட்டினாலும் அப்போ தான் ஒரு சிலரோட சேட்டைகள் எல்லாம் நமக்கு தெரியும். மக்கள் மத்தியில் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் தெரியும். இன்னைக்கு தமிழக முதல்வர் பேசுகிறது தான். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க, அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்திருக்காரு, அங்கே எழுதி கொடுத்ததை பண்ண, அது ஒரு ப்ரொடியூசருக்கு தான் அந்த மாதிரி தெரியும். ஒரு ப்ரொடியூசருக்கு அது கண்டிப்பாக எது ஷூட்டிங் ஸ்பாட்டு, எது சட்டமன்றம்னு ப்ரொடியூசருக்கு தெரியும். உண்டா இல்லையா? ஆமாம். அவர் ரெட் ஜெயின் ப்ரொடியூசரு, இவர் நடிகராக இருந்தால் அவர் ஒரு ப்ரொடியூசரு. அவர்களுக்கு தான் அந்த அந்த மேற்கோளுக்கு பார்வையில் நீங்கள் பார்க்குறது. சட்டப்பேரவைக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் அப்படி சட்டப்பேரவை சார் அவர் தான் வெளியில் வந்து சொல்கிறாரு. நான் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். இல்லை ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதை கேட்டீங்க, நான் சொல்கிறேன். அவர் ப்ரொடியூசர் பார்வைக்கு தான் ஸ்கிரிப்ட் என்னது, டயலாக் என்னது, ஆமா அவருக்கு தானே சார் தெரியும். ப்ரொடியூசருக்கு தெரியும்ல, ஸ்கிரிப்ட் தான் சொல்றீங்க அப்படின்னா. அவர் சொன்னதுக்கு நான் ஸ்கிரிப்டுங்கிறது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கேன். எங்க பார்வைக்கு அப்படி தெரியல. எங்க பார்வைக்கு ஒரு அதாவது ஒரு ஒரு கன்னி பேச்சு, ஒரு முதல்வராக இருக்கிறவர், அவருடைய வெளிப்படையான ஒரு ஒளிமுறை இல்லாத ஒரு பேச்சுகளை நம்ம பார்க்குறோம். அதில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நான் ஒரு சாமானிய மனிதராக இருந்து நான் பார்க்குறது ஒரு என்ன சொல்லுவாங்க, அதாவது எதையும் மனசில் ஒன்றும் இல்லாமல் ஒரு வெகுளியான உண்மையான பேச்சுகள் வெளியில் வரும். அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். கன்னி பேச்சு, முதலமைச்சரோட முதல் உரை சரியா இருக்கும். அவரு சில சபாநாயகர்கிட்ட கேட்டு எங்க இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது கூட அவர் வந்து கேட்கல. முதல்வருக்கு உச்சபட்ச அதிகாரம் உண்டு. நீங்க நல்லா புரியுங்க. ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தாலும், சபாநாயகருக்கு இருந்தாலும், முதல்வருக்கும் தன்னுடைய அந்த சபையில என்னென்ன அதிகாரம் உண்டுங்கிறத கூட ஒரு சபாநாயகர்கிட்ட கேட்டு முறைப்படுத்தி கேட்டு செய்யறாரு. அவரா நினைச்சு எதுவுமே செய்யல. அது ஆக்ஷனா இருந்தாலும், ஆக்ஷன் ஹீரோ நான் ஆக்ஷன் காட்டட்டுமான்னு கேட்கிறாரு. அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷனை காட்டிட்டு போறாரு. நீங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்களா, நம்ம பேசலாமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒரு வெள்ளாந்தி, அதாவது ஒரு மனிதன் வெள்ளாந்தியா கேட்கிறாரு. அங்க ஒண்ணு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற
படிச்சது வரைக்கும் ஒரு சில பேப்பர்ஸ் தான் படிச்சிருப்பார், பாக்கியெல்லாம் அவர் ஓரலாக தான் எடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக தான் பேசினார். நேற்று அதே மாதிரி அவர் உதயநிதியும் நல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு, பேசினார், மின்வெட்டை பற்றி பேசினார், எல்லாத்தையும் சொன்னார் சார். ஆனால் இன்னைக்கு அதற்கு இருந்து ஒரு தீர்வு கண்டு நீங்கள் வெளியில் போயிருக்கணும். ஏன்னா எதிர்கட்சி தலைவரை நான் பேச விடுறேன்னு சபாநாயகர் பலமுறை வாதாடுறாரு. அல்ல நீங்கள் சொல்லுது கரெக்டாக. ஒரு பல நேற்று வந்து அந்த பல்வேறு கேள்விகளே அவர் வந்து அதில் முக்கியமான கேள்விகளாக வந்து இந்த மாதிரி இந்த நான் முதல்வர் திட்டத்துக்கு எதுக்கு பெயர் மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை அவர் எழுப்புறாரு. 1. 2, இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக இந்த 6 சிலிண்டரு, 2500 ரூபா, இது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு எழுதுறாரு. ஆனால் இன்னைக்கு பதிலுரையில் அது இல்லையே, அதான் கேட்குறாங்க அவங்க. சார் அதுதான் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் என்ன இருக்குதோ முதலமைச்சர் பதவி ஏற்கும் போதே அவர் சொல்லிட்டாரு சார். நீங்க தான் அவங்க ஆட்சியில் 543 வாக்குறுதி கொடுத்து 5 ஆண்டு காலத்தில் எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டீங்களா? அதுக்கு எத்தனை ஆண்டு காலம் இழுத்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதான் சார் ஆட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் உதாசீனப்படுத்தக்கூடாது கொள்கை.